உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஞானமே வடிவாகி ஆதிவயலூர் வள்ளல் பெருமானின் வற்றாத தனிப்பெரும் கருணையினாலும் என் குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்களின் ஆசியினாலும் சிறப்புக்குரிய அற்புதமான இந்த மாலை பொழுதிலே சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நம் அம்பிகையின் ஆலயத்தினுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிலே அம்மன் அருள் என்பதை பற்றி பேசுவதற்கு மேற்கொள்கின்றேன். தலைப்பில்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது. அப்படி குறிக்கோளோடு வாழ்ந்தவர்கள் தானும் வாழ்ந்தார்கள், மற்றவர்களையும் வாழ வைத்தார்கள். அப்படி வாழ்ந்து காட்டியவர்களிலே முதன்மையானவர்கள் என்று சொன்னால் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் முதல் என் குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமிகள் வரை பல பல கோடான கோடி ஞானியர்களும் மேதைகளும் தியாகிகளும் மகான்களும் ஆவார்கள். ஆகவே மனிதர்களினுடைய வாழ்க்கையிலே லட்சியம், குறிக்கோள் என்பதெல்லாம் மிக மிக இன்றியமையாத உன்னதமான சிறப்புக்குரிய ஒரு இன்பமயமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகத்திலே எத்தனையோ தெய்வங்கள் வழிபடுவதற்கு உண்டு. தெய்வங்கள் எவ்வளவு இருக்குன்னு கணக்கெடுத்தோம்னா நமக்கு ஆயுள் பத்தாது. அவ்வளோ பேரு, அவ்வளோ ஊர்ல, அவ்வளவு வடிவங்கள்ல, அத்தனை நாமங்கள்ல நமக்கு தெய்வங்கள். இதுல எந்த தெய்வத்தை வணங்கினால் எல்லாம் நிறைய கிடைக்கும். இப்ப நம்மள நிறைய பேர் அப்படித்தானே கேட்கிறோம். எந்த கோயிலுக்கு போனா சாமி சீக்கிரம் காசு கொடுக்கும், எந்த சாமியை கும்பிட்டா உடனே கல்யாணம் நடக்கும், எந்த சாமியை கும்பிட்டா உடனே வீடு கட்டலாம், எந்த சாமியை கும்பிட்டா உடனே வேலை கிடைக்கும். ஏன்னா நமக்கெல்லாம் எல்லாமே உடனே இப்பவே எல்லாம் நடந்துடணும், எல்லாம் கிடைச்சிடணும். அந்த காலத்திலேயே பாரதியார் இப்படி நாம எதிர்காலத்துல கேட்போன்னு தெரிஞ்சுதான் அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஏன்னால் சுதந்திரம் அடைவதற்கு முன்பே அவர் எழுதினார், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். அப்ப கிடைக்கல. ஆனா பாரதிக்கு ஒண்ணு தோணுச்சு, என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த நாட்டுல கண்டிப்பா சுதந்திரம் வரும். சுதந்திரம் வரும்போது நாம பாடுறதுக்கு இருப்போமான அவருக்கு சந்தேகம். அதனால அவர் என்ன பண்ணார், அவர் இருக்கும் போதே பாடிட்டார், ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே அப்படின்னு பாடிட்டார். அது மாதிரி அவர் ரொம்ப அழகா ஒரு வார்த்தையில நமக்கு விளக்குகிறார். அம்பிகையை வணங்கினால் அதிக வரம் பெறலாம் அப்படின்னார் பாரதியார். தேடி உன்னை சரணடைந்தேன் தேச முத்துமாரி கேடதனை நீக்கிடுவாய் கேட்ட வரம் தருவாய் அப்படின்னு முத்துமாரிக்கு ஒரு பாட்டு எழுதுறார். பாரதியார் குழந்தைக்கு பாட்டு எழுதியிருக்கிறாரு, சுதந்திரத்துக்கு பாட்டு எழுதியிருக்கிறாருன்னு தான் நிறைய பேருக்கு தெரியும். கண்ணனுக்கு பாட்டு எழுதியிருக்கிறார். அதே அம்பாளுக்கும் பாட்டு எழுதுக, மாரியம்மனுக்கு அவர் எழுதுறார். அம்பிகையை வணங்கினால் அதிக வரம் பெறலாம். எப்பவுமே நமக்கு வளமையா கிடைக்கிறத விட கொஞ்சம் அதிகமா கிடைச்சா சந்தோஷமா தானே இருக்கும். இப்ப நம்ம தெருவுல காய் விற்கிறம்மா, பழம் விற்கிறம்மா எல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். வராங்களா? காய்காரு, வெங்காயம் விற்கிறவரு, தக்காளி விற்கிறவர் எல்லாம் வருவார். நம்ம வந்து ஒரு 2-3 பேர்கிட்ட வாங்கி பழகிட்டோம்னா அவங்க கிட்டே தான் வாங்குவோம், வேற ஆள் மாத்தி வாங்க மாட்டோம். ஏன் வாங்க மாட்டோம்? வீட்டுக்காரர் ஒரு நாள் சொல்வாரு, அவசரத்துக்கு தக்காளி இல்லைன்னா இந்த பாட்டிகிட்ட வாங்க, இதுக்கு கையே வராது, சரியா அப்படியே 1 கிலோன்னா 1 கிலோ தான் அளக்கும். சாயங்காலமா வர்ற தாத்தா தான் கூட கொஞ்சம் போட்டு கொடுப்பாரு. இப்ப சமைக்க வேணும்ல உனக்கு, தக்காளி இல்லாமலே நான் சமைச்சுக்கிறேன். அந்த 1 கிலோ கூட, ஒரு அரை கிலோ கூட நம்ம பழகாதவங்கள்ட்ட வாங்கணும்னா யோசிப்போம். உடனே அவர் சொல்லுவாரு, ஆமா ஆமா அந்த தாத்தா தான் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் கொசுறு கொடுப்பாரு, இந்த கழுவி ஒன்னும் கொடுக்காது, கையே நீளா கழுவி. இது நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம கொடுக்குற காசுக்கு தான் அவங்க ஒண்ணு கொடுக்குறாங்க. ஆனா அதை விட ஏதோ ஒண்ணு சேர்த்து கொடுத்தா நமக்கு ஒரு சந்தோஷம். அவங்க ஏதோ நமக்கு நிறைய கொடுத்துட்ட மாதிரி நமக்கு ஒரு எண்ணம். அப்போ அதிகமா யாராவது ஒண்ணு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அதிகமா கொடுக்கறவங்க மேல நமக்கு எப்பயுமே என்ன வரும்? ஒரு ஈர்ப்பு வரும். அப்ப பாரதியார் சொல்றாரு, யார் உலகத்திலேயே நம்ம கேட்டதை விட அதிகமா நமக்கு தரக்கூடிய ஆள் அப்படின்னு நம்ம தேடி பார்க்கணும். அது யாரா இருக்கும் அப்படின்னு தேடினீங்கன்னா உலகத்திலேயே எந்த மூலையில நீங்க தேடினாலும் ஒரே ஒரு ஆள் தான் நம்ம கேட்டதை விட எல்லாத்தையும் அதிகமா 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 நமக்கு இளமையிலிருந்தே தந்து பழகியவர். யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அம்மா. என்னைக்குமே
கல்யாணம் ஆனாலும் சரி, கல்யாணம் ஆகாம வீட்டில் இருக்கும்போதும் சரி, நம்மளுக்கு அதிகமா அது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அதிகமா ஒண்ணு கொடுக்கறவ யாருன்னா அம்மா. குழந்தைங்க ஏதாவது வேணும்னா பசங்களுக்கு, குறிப்பா பசங்களுக்கு எல்லாம் ஏதாவது வேணும்னா அம்மாட்ட நேரா வந்து அப்பாட்ட கேட்காது, அம்மாட்ட தான். அம்மா ஸ்கூல்ல எல்லாம் டூர் போறாங்களாம், போட்டோம், நானும் போறேன், நீனு உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி 500 ரூபா வாங்கி கொடு. ஏய் என்ன உங்க வீட்டுக்காருன்ற மரியாதை இல்லாம அப்பான்னு சொல்லிடா. அப்பாமா நீ போய் கேளுறா. நான் கேட்ட வள்ளும் நுள்ளும். அவர் உனக்கு தான்மா அடங்குவாரு, எனக்குலாம் அவர்லாம் செட் ஆக மாட்டாருமா, நீயே போய் கேளு. டேய் அப்படிலாம் சொல்லாதடா, அப்பா நல்லவர்ரா. ஆமா உனக்கு தான் நல்லவர். அன்னைக்கு என்னமோ கேட்டான், அதுக்கு என்னை மாடு மாடி திட்டினாரு. சரி இரு நானே கேட்க. இந்த அம்மா நேரம் பார்த்து ஏதோ பையன் ஏதோ என்னமோ டூர் போடணுமாமே, அவனுக்கு 500 ரூபாய். துரை வாய் திறந்து கேட்க மாட்டாரோ? நீ தான் அவனுக்கு என்ன தூதா? அவனுக்கு வாய் இல்லையா? ஏதோ பிள்ளை ஆசையா டூருக்கு போகணுமா, ஒரு 500 ரூபாய் வேணுமா, கொடுக்க வேண்டிய தானே. அதைத்தான் கேட்கிறேன். எது வேணும்னாலும் நீ தான் பேசுற, அவன் எதுவுமே பேச மாட்டேன். 500 ரூபாய்க்கெல்லாம் இவ்வளவு பேசக்கூடாது. முடிஞ்சா 500 ரூபாய் கொடுங்க. முடியலைன்னா அம்மா தாயை தயவு செஞ்சு நீ வாயையே திறந்துடாத, இந்த பையில இருக்க 500 ரூபாய் எடுத்துட்டு போய் கொடு. அந்த 500 ரூபாயை எடுத்துட்டு போய் அப்படியே பையன்கிட்ட கொடுத்த தாய் உலகத்துல யாராவது இருக்கீங்களா? சத்தியமா கிடையாது. 500 ரூபாய் எடுத்துட்டு நேரம் எங்க போவோம்? ஐயோ இந்த ரகசியம்லாம் சொன்னா ஆம்பளைங்களுக்கு தெரிஞ்சிருமே. சரி பரவாயில்ல, தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போறாங்க. அடுப்படிக்கு தான் போவோம். ஏன்னா எங்களுக்குலாம் அக்கௌண்ட் எங்க இருக்குன்னா அடுப்படியில தான் இருக்கு. ஆம்பளைங்களுக்கு வேணும்னா அக்கௌண்ட் வந்து ஆக்சிஸ் பேங்க், கனடா பேங்க், ஸ்விஸ் பேங்க்ல கூட இருக்கும். ஆனா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு அக்கௌண்ட் எங்க இருக்குதுன்னா அடுப்பங்கரையில தான் இருக்கு. ஏதாவது ஒரு டப்பால சுருட்டி இருக்கிற ஒரு 200 ரூபாய் எடுத்து அந்த 500 ரூபாய்க்குள்ள ரகசியமா வச்சு பிள்ளைகிட்ட கொண்டு, கண்ணு இன்னைக்கு எதனா வேணும்னா ஆசைப்பட்டு அதை பார்த்து வாங்கி சாப்பிடு, நல்ல சந்தோஷமா போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா சாமி சொல்லுபவள் தாய். ஒரு பிறவிக்குத்தான் அவள் தாய். நல்ல யோசிச்சு பாருங்க. எத்தனையோ பிறவி எடுக்கிறோம், ஒவ்வொரு பிறவிக்கும் ஒவ்வொரு தாய் வருகிறாள். இவள் ஒரு பிறவிதான், அதுவும் 10 மாசம் தான் நம்ம சுமக்கிறா. ஒரு 10 மாதங்கள் நம்மை சுமந்து ஒரு பிறவியில் நம்மை வளர்க்கிற இந்த தாய்க்கே நம்ம மேல இவ்வளோ அன்பு, இவ்வளோ கருணை, இவ்வளோ வாஞ்சை, இவ்வளவு காருண்யம் இருந்தா ஜென்ம ஜென்மத்துக்கும் தாயா இருக்கிற அந்த அம்மாவுக்கு நம்ம மேல எவ்வளவு கருணை இருக்கு. அதனாலதான் அவளுக்கு ஜெகன்மாதான்னு பேர். எல்லாத்துக்கும் அவள் தான் தாய். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அவள் தான் தாய். அப்பா அவள் நம்ம மேல எவ்வளவு அன்பு, எவ்வளவு கருணை, எவ்வளவு வாஞ்ச, எவ்வளவு பாசம் வச்சிருப்பா. அப்ப நம்ம கேட்ட உடனே அவ கொடுக்கறதுனாலதான் பாரதியார் சொன்னார், எது வேணாலும் நீ அம்பாள்கிட்ட கேள், மாறிட்ட கேள், அவள் மாறி போலவே வழங்கக்கூடியவள். மேகம், மழை மேகம் எப்படி பாரபட்சம் இல்லாத எல்லாருக்கும் கொடுக்குதோ அது மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவள், அதிகமாக தரக்கூடியவள். அந்த அம்பிகையை வணங்கினால் வாழ்க்கையில் உனக்கு அதீதமான நலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று அம்பிகையினுடைய வழிபாட்டை, மேம்பாட்டை நமக்கு பாரதியார் எளிமையாக பேசினார். அருளாளர்கள் எல்லோருமே அம்பிகையை மிக உயர்வாக பேசி இருக்கிறார்கள். என்ன காரணம்? சக்தி இல்லைன்னா சிவமே இல்லை. சிவம் இயங்கணும்னா எது இருக்கணும்? சக்தி இருக்கணும். சக்தி இல்லைன்னா சிவம் சிவம் சிவமாகவே சும்மாவே இருக்கும். அதனால சொல்லுவாங்கல்ல, சக்தி இல்லைன்னா சிவனேன்னு இரு அப்படின்பாங்க. அது இயங்குவதற்கு உள்ளிருந்து இயக்கும் பொருளாக விளங்குபவள் அம்பிகை. ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க ரெண்டையும் பிரிச்சே பார்க்க முடியாது. சிவசக்தி வழிபாடு என்பது ஒன்றே. நாம நினைச்சுக்கிறோம் அம்பாள்கிட்ட போய் கேட்டா அம்பாள்கிட்ட மட்டும்தான் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க சுவாமி கிட்ட கேட்டாலும் சுவாமி அம்பாள்கிட்ட சொல்லுவார், அம்பாள்கிட்ட கேட்டாலும் அம்பாள் சுவாமி கிட்ட சொல்லுவார். நம்ம 2 பேர்கிட்டயுமே கேட்கலாம், 2 பேரும் ஒண்ணுதான். ஆனா நமக்கு இரு வெவ்வேறு வடிவங்களாக ஒன்றில் இருந்து பிரிந்து வந்து நமக்கு அம்பிகை அருள் புரிந்து காட்சி தருகிறார். அப்படி அம்பாள் நமக்கு எத்தனையோ விதமான நாமங்கள், எத்தனையோ விதமான பேர். உலகத்துக்கே அவள் நாயகி. அதனால்தான் அவளுக்கு அகிலாண்டேஸ்வரின்னு ஒரு பேர் இருக்கு. நம்ம திருச்சிக்கு பக்கத்துல திரு ஆனைக்காவல் அப்படின்னு ஒரு திருத்தலம் இருக்கு. எத்தனை பேர் போயிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அங்க அம்பாளுக்கு பேர் வந்து அகிலாண்டேஸ்வரி அப்படின்னு பேர். அகிலாண்டேஸ்வரி பார்த்துருக்கீங்களா? பார்த்து கை தூக்குங்க பார்ப்போம். பரவாயில்ல. இது வரைக்கும் பார்க்காதவங்க திருச்சி பக்கம் போனீங்கன்னா நான் ஒரு வாய்ப்பு சொல்றேன். ஏன்னா இப்பெல்லாம் நிறைய பேர் என்ன பண்றாங்க, இங்க போனா இந்த கடையில சாப்பிடலாமா, அங்க போனா அந்த ஹோட்டல்ல சாப்பிடலாமா,
அது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கான்னு தேடி போய் சாப்பிடுறதுக்கு நிறைய மெனக்கிடுறோம்ல. அது மாதிரி ஏதாவது ஒரு ஊருக்கு போனீங்கன்னா அங்க என்ன தெய்வம் சிறப்புடையது அப்படின்னு தெரிஞ்சு ஒரு 8 போய் அந்த தெய்வத்தை பார்த்துட்டு வரணும். அப்ப அந்த தெய்வம் நம்மள ரொம்ப விரும்புது, நாம அந்த தெய்வத்தை ரொம்ப விரும்புறோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இன்னைக்கு நாங்க நிகழ்ச்சிக்கு கிளம்பும் போது எனக்கு வல்லக்கோட்டை பக்கத்துல இருக்குன்றது எனக்கு நிகழ்ச்சி கொடுக்கும் போது தெரியாது. நான் போந்தூர்னா ஏதோ ஒரு கிராமம், அது எங்கேயோ இருக்கு போல இருக்கு, ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து அது வேற ஏதோ ஒரு பக்கம் போகுது போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் கோயில் அரங்காவலர் கணவரோட தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நீங்க வல்லக்கோட்டை பக்கமா தான் போகணும், அந்த பக்கத்துல தான் சுவாமி இருக்கிறாரு. இப்போ எனக்கு ரொம்ப ஆசை, சரி 4ஆம் தேதி வல்லக்கோட்டைக்கு வர்றேன். ஜூலை மாதம் 4ஆம் தேதி 7ஆம் தேதி கும்பாபிஷேகம்னு நினைக்கிறேன். ஆமா, 4ஆம் தேதி அடியனுடைய சொற்பொழிவு இருக்கு. ஆனா நான் பக்கம் வல்லக்கோட்டைன்னு எனக்கு ரொம்ப ஆசை, எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் என்ன பண்ணேன், நான் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி கிளம்பிடுறேன். நான் நேராக கோயிலுக்கு சுவாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு நான் சொற்பொழிவு போறேன். நம்ம எங்க போனாலும் அந்த பக்கத்துல அந்த சுவாமி எங்க இருக்கிற அவர் ஒரு 8 போய் பார்த்துட்டு வரும். அதனால இனிமே திருச்சி போனீங்கன்னா திருச்சியில நிறைய கோயில் பார்க்கலாம். சமயபுரம் இருக்கு, உச்சிப்பிள்ளையார் இருக்கிறாரு, அங்கேயே தாய்மான சுவாமி இருக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் பக்கமா வந்தீங்கன்னா வயலூர் இருக்கிறாரு. இப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னா ஸ்ரீரங்கத்து பெருமாள் இருக்கிறாரு. இதுக்குன்னே நாங்க ஒரு 4 நாள் போகணும் போல இருக்குதேம்மா. ஒவ்வொரு முறையும் போகும்போது ஒரு சுவாமி பார்த்துட்டு வாங்க. அதுல அகிலாண்டேஸ்வரி ஒரு நாள் போய் பாருங்க. பஞ்சபூத தலங்கள்ல அது ஒண்ணு. அதாவது நீர்த்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம், ரொம்ப அழகான திருத்தலம். அந்த திருத்தலத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு வரலாறு உண்டு. இந்த பஞ்சபூத தலங்கள்ல சுவாமி எப்படி எழுந்தருளி இருக்கிறார், வெண்ணாவல் மரத்துக்கு கீழே சுவாமி எங்க இருக்கிறார். அந்த வெண்ணாவல் மரத்துக்கு கீழே ஆதியில இன்னைக்கு பெரிய கோயில். இன்னைக்கு நீங்க ஒரு வாசல் போனீங்கன்னா இன்னொரு வாசல் வரத்துக்குள்ள கால்வழியே வந்துடும், அவ்வளோ பெரிய கோயில். ஆனா அன்னைக்கு சுவாமி ஒரு மரத்தடியில, அந்த காவேரி ஓரத்துல ஒரு மரத்தடியில இருக்கிறார். இன்னைக்கும் காவேரியில தண்ணி அதிகமா வந்துச்சுன்னா ஜம்புகேஸ்வரர் மூழ்கிடுவார். அவரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி உயரமா உள்ள வந்துடும். அந்த காலத்துல இப்ப எப்படி இருக்கும்னு பாருங்க. கரையோரத்துல இருந்த ஒரு சாதாரணமான சிவன் ஆலயம் கூட கிடையாது, அது கோயில், மரத்துக்கு கீழே சிவபெருமான் இருந்தார். அப்படி சிவபெருமான் அங்க எழுந்தொருளி அருள் புரிகிற போது அந்த பக்கமா ஒரு யானை ஒண்ணு போகும். இந்த யானை என்ன பண்ணும், தினம் இந்த சிவனை கும்பிட்டு போகும். நாம நினைக்கிறோம் மனிதர்கள்லாம் தெய்வ வழிபாடு பண்றோம். எறும்பு பூஜை பண்ணி இருக்கு, திரு எறும்பீஸ்வரம் அப்படின்னு அந்த ஊருக்கு பேர், அதுவும் திருச்சி பக்கத்துல தான் இருக்கு. கழுகு பூஜை பண்ணி இருக்கு. நம்ம இங்க திருக்கழுக்குன்றம் அப்படின்னு அந்த ஊருக்கு பேர். பாம்பு பூஜை பண்ணி இருக்கு, திருப்பாம்புரம் அப்படின்னு அந்த ஊருக்கு பேர். எல்லா ஜீவராசிகளும் இறைவனை பூஜை செஞ்சிருக்கு. அப்படி அந்த இடத்துல அந்த யானை என்ன பண்ணும், தினம் சுவாமியை கும்பிட்டு போகும். காவேரியில குளிக்கும், சுவாமியை கும்பிடும், அது பாட்டுக்கு போயிடும். இப்படியே பல காலம் இருந்தது. அந்த மரம் இருக்குல்ல, நாவல் மரம், அதுக்கு மேல ஒரு சிலந்தி, சிலந்தி வீட்டுல எல்லாம் கூடு கட்டுது இல்ல, அந்த மாதிரி ஒரு சிலந்தி அது மரத்து மேல வாழும். அதுவும் தினம் சாமி கும்பிடும். சிலந்தி கூட சாமி கும்பிடும், பார்த்துக்கோங்க. அதுவும் தினம் சாமி கும்பிடும். அது சாமி கும்பிடும் போது ஒரு நாள் சாமி எப்படி பார்த்துச்சு, இந்த மரத்துல இருந்து இலை தழையெல்லாம் காஞ்சி போச்சுன்னா சாமி மேலதான் விழுது. எல்லாம் சாமி மேல விழுந்து அந்த இடமே அப்படியே குப்பையாயிடும். யார் அதெல்லாம் கூட்டுறா? கோயிலுக்கு வரணும்னா நம்ம கோயிலுக்கு சாமி கும்பிட்டுட்டு போனா போதும். ஆனா கோயிலை கூட்டணும், கோயிலை துடைக்கணும், கோயில்ல வேலை இருக்கு, அதெல்லாம் யார் செய்யறா? அது அந்த காலத்துல அதெல்லாம் ஒன்னும் கோயிலும் இல்லை, ஒண்ணும் இல்லை, அந்த ஒரு இடம் மட்டும் அப்படியே குப்பையா இருக்கு. இந்த சிலந்திக்கு மனசுல ஒரு வருத்தம், சாமி மேல இப்படி இந்த காஞ்ச செருகெல்லாம் விழுது. ஏதாவது மனுஷனா இருந்தோம்னா நம்ம ஏதோ ஒரு 2 பேர்கிட்ட வசூல் பண்ணி அது ஒரு கோயில் கட்டி சாமியை நல்லா நிழல்ல உட்காத்தி வைக்கலாம். ஆனா முடியல, என்ன பண்றதுன்னு ரொம்ப நாள் யோசிச்சு. ஒரு நாள் அதுக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்தது, நம்மளால கோயில் கட்ட முடியாது, ஆனா கூடு கட்டலாமே. சிலந்தி வலை பின்னி அந்த வலையில தான் அது வாழும். அதனால வலை பின்னி இந்த வலையில வாழ்ற நம்ம சுவாமிக்கு அதிலே ஒரு கூடா கட்டக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு, சிலந்தி கூடு சாதாரணமான விஷயம் இல்லை, அவ்வளவு சுலபமாலாம் கட்ட முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு ராத்திரி பகலா முயற்சி பண்ணி ஒரு கூடு ஒண்ணு கட்டுச்சு. ஏன்னா அங்க போய் அங்கிருந்து இங்க கஷ்டப்பட்டு கட்டுச்சா, மேலே இருந்து விழுந்த இலையெல்லாம் அதுலதான் விழும். அதை தாண்டி அது என்ன பண்ணல, கீழே விழல.
அதுக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, சாமி மேல எழவிடாம தடுத்துட்டோமே, இதோ நம்மளால முடிஞ்ச ஒரு கைங்கரை, நம்மளுக்கு என்ன முடியுதோ அதை செஞ்சு அதுக்கு ஒரு பலன் கிடைச்சதுன்னா நமக்கு அதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அதுக்கு ஒரே சந்தோஷம். அடுத்த நாள் வழக்கமா அந்த யானை குளிச்சுட்டு வந்தது. இந்த யானை என்ன பண்ணுச்சு, அப்படியே பார்த்துச்சு, என்னடா இன்னைக்கு கீழே ஒரு இலையும் காணோம், தழையும் காணோம், குச்சி காணோம், ஒண்ணும் காணோமே, என்ன ஒரே அதிசயமா இருக்குதேன்னு அப்படி நிமிர்ந்து பார்த்துச்சா, இலை தலையெல்லாம் எங்க இருக்கு, அந்த கூட்டுல எப்படி இருக்கு, எல்லாம் அதுல தொங்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே நினைச்சிச்சு, அறிவில்லாத செலந்தி போச்சு. அறிவுங்கிறது கொஞ்சமாவது இருக்கா பாரு, இதுக்கு எங்க கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கு, சாமி மேல எல்லாம் இப்படி எச்ச நூல் படுற மாதிரி கட்டி வச்சிருக்குதே, இதுக்கு அறிவு இருக்குதா, என்ன பண்றேன் பார் அப்படின்னு அது தும்பிக்கையை தூக்கி யானை வேகத்துக்கு தட்டினா அது என்ன ஆகும், அது பிஞ்சு போச்சு. அது பிஞ்ச உடனே அதுக்கு ஒரே வருத்தம், சிலந்திக்கு நான் ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு கட்டினேனே, இந்த யானை இப்படி பிச்சுட்டு போயிருச்சு அப்படின்ட்டு அது என்ன பண்ணுச்சு, ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அடுத்த நாள் முயற்சி தளராம மறுபடியும் ஒண்ணு கட்டுவோன்னு மறுபடி கட்ட. அடுத்த நாள் யானை காலையில வந்து அதை தட்ட, இது கட்ட அது தட்ட, இது கட்ட அது தட்ட, தினம் இதுதான் வேலை. ஒரு நாள் இந்த சிலந்திக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. இந்த யானை இன்னைக்கு நான் ஒரு வழி பண்றேன். சிலந்தி, யானை எவ்வளவு பெரிய சைஸு, சிலந்தி என்ன சைஸு, அதுக்கு கோபம் பாருங்க. இன்னைக்கு இந்த சிலந்தி சொல்லுது, நான் இந்த யானை இன்னைக்கு வரட்டும், அதை என்ன பண்றேன் பார். அது உண்மையிலேயே அது வந்தோடனே என்ன பண்ணுச்சு, அவ்வளவு கோவத்தையும் ஒன்னா சேர்த்து அது துதிக்கையில நுழைஞ்சி அதை பிடிச்சி கடிச்சு, சிலந்திக்கு விஷத்தன்மை உண்டு, அது கடிக்க 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 விஷம் தாங்க முடியாம இந்த யானை என்ன பண்ணுச்சு, தன் துதிக்கைய தானே தரையில ஓங்கி ஓங்கி அடிக்க ஆரம்பிச்சு. யானைக்கு பலமான பகுதியும் துதிக்கை தான், பலவீனமான பகுதியும் துதிக்கை தான். துதிக்கையில அடிப்பட்டா யானை செத்து போயிடும். இந்த அடிச்ச வேகத்துக்கு உள்ளுக்குள்ளே இருந்த சிலந்தி செத்து போச்சு, அடிபட்ட வேகத்துக்கு யானையும் செத்து போச்சு. சுவாமி ரெண்டு பேத்துக்கும் மேல போன உடனே ஜட்ஜ்மெண்ட் எழுதுற. அது பாவம், வாயில்ல ஜீவன், அது ஏதோ அதை வச்சு ஒரு கூடு கட்டி இலையெல்லாம் தடுத்து நிறுத்துச்சு. உனக்கு எவ்வளவு சேட்டை இருந்தா அது கட்டினதெல்லாம் நீ தட்டி தட்டி விடுவ, அதனால நீ எந்த கோயிலுக்கு வேணாலும் போலாம், இந்த கோயிலுக்கு இனிமே நீ வரக்கூடாது அப்படின்னு சுவாமி முடிவு பண்ணிட்ட. இந்த சிலந்திய பார்த்து சொன்னாரு, நீ வாயிலிருந்து வந்த எச்சில் நூலால கோயில் கட்டணும்னு நினைச்ச காரணத்தினால பூலோகத்துல போய் சக்கரவர்த்திகளிலே ஒருவனாக பிறந்து மிக உயர்ந்த சாம்ராஜ்யங்களை ஆட்சி செய்யக்கூடிய நீ பல ஆலய திருப்பணிகளை மேற்கொள்வாய் அப்படின்னு அவர் வரம் கொடுத்தார். அந்த சிலந்தி தான் அடுத்த ஜென்மத்துல கோச்சங்க சோழ சக்கரவர்த்தியாக வந்து அவதாரம் பண்ணினார். கோச்சங்க சோழ சக்கரவர்த்தி, அவருக்கு கண்ணு சிகப்பா இருக்குமா, அதனால அவருக்கு கோச்சங்கன்னு பேர். அதுக்கு ஒரு காரணம் உண்டு, பெண்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். பெண்கள் எவ்வளவு வலிமையானவர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கெல்லாம் வந்து ரொம்ப மன வலிமை ஜாஸ்தி ஆண்களை விட, உடல் வலிமையும் ஜாஸ்தி ஆண்களை விட. அப்படிலாம் இல்லையம்மா, ஆம்பளைங்க ஒரு மூட்டையை அசால்ட்டா தூக்குறாங்களே, அவங்க ஒரு 2 நிமிஷம் தூக்குவாங்க. ஆனா 10 மாசம் பெரிய மூட்டையை தூக்கி சுமக்கிற ஒரே ஆளு நம்ம மட்டும்தான். அதை விட இன்னொன்று கொடுமை என்ன தெரியுமா, உலகத்திலேயே மிக அதிகமான வலி பிரசவ வலி. அந்த பிரசவ வலியை தாங்கிக் கொள்ளுகிற தன்மை ஒரு பெண்ணுக்கு தான் உண்டா, ஒரு ஆணால அது முடியாதாமா. அதை விட ரொம்ப சுலபமா ஒண்ணு சொல்றேன் பாருங்க, இருக்கிறதுலேயே இதய நோய் மிக குறைவாக வருவது பெண்களுக்கு தான். ஆண்களுக்கு இதய நோய் மிக அதிகமாக வருது. நமக்கெல்லாம் வந்து ஹார்ட்ல வர பிரச்சனை ரொம்ப கம்மி. ஏன்னா ஊர்ல இருக்கிற சீரியல் எல்லாம் பார்த்து ஹார்ட் அட்டாக் வராம நம்ம இவ்வளவு நல்லா உட்கார்ந்துருக்கிறோம் இல்ல. நம்ம வீட்டு கொடுமையே நமக்கு நெஞ்சுவலி வந்துடும். இதை தாண்டி ஊர்ல இருக்கிற கொடுமையெல்லாம் பார்த்து திம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறோம் பாத்தீங்களா. அப்ப யோசிச்சு பாருங்க நமக்கு உடல் எவ்வளவு வலிமைன்னு. கோச்சங்க சோழ சக்கரவர்த்தியினுடைய தாய் பெண்களுக்கே ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்டிய ஒரு பெண்மணி. சோழ மகாராணியாக இருந்தவர் கருக்கொண்டார். இந்த குழந்தை பிறக்க போற நேரம் இடுப்பு வலி வந்துருச்சு அந்த அம்மாக்கு. அப்போ மருத்துவச்சி பக்கத்திலே இருக்கிற மாதிரி இந்த நாள் கணித்து சொல்லுகின்ற ஜோதிட வல்லுநர்களும் பக்கத்திலே இருப்பாங்க. ஏன்னா ராஜாவுக்கு பிறக்க போகிற குழந்தை தான் எதிர்கால ராஜா. அப்ப எதிர்கால ராஜா எந்த நேரத்துல பிறந்தா நல்லா இருக்கணும் உடனே கணக்கு எழுதணும் இல்லையா, அதனால அவங்களும் இருப்பாங்க. இப்ப இந்த அம்மாக்கு வலி வந்த உடனே அவர் கணக்கு போட்டார். கணக்கு போட்டு சொன்னார்,
ஒரு 3 நாழிகை கழிச்சு இந்த குழந்தை பிறந்தா உலகத்தை ஆழ்கின்ற வல்லமை படைத்தவனாக இருப்பான். பனிக்கூட உடைஞ்சு போச்சு. இப்ப இந்த குழந்தை எப்படி தடுத்து நிறுத்துறது? எந்த விஞ்ஞானத்துல வழி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். குழந்தை பிறக்கிறதுக்கு வேணும்னா வழி வச்சிருக்கிறாங்க. என்னென்ன? அறுத்து வேணா எடுத்துடலாங்க. நீங்க என்ன டைம்ல சொல்றீங்களோ அந்த டைம்ல ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம். குழந்தை பிறக்க போகுது, பனிக்கூட உடைஞ்சிருச்சு, நிறுத்துறதுக்கு என்ன வழி இருக்கு? இல்ல. ஆனா மகாராணி என்ன பண்ணானா, கதவை சாத்துன்னா தோழி பெண்ணு எல்லாத்தையும் வெளியே அனுப்பு, எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டா. தோழிகளை பார்த்து சொன்னா என் கால் 2ஐயும் கட்டிட்டு நீ கட்டியாச்சு. இந்த கயிறை உத்தரத்தோட சேர்த்து கட்டி என்னை தலைகீழா தொங்க விடுன. பிரசவிக்கிற நேரத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கொடுமையான ஒரு தண்டனை அது. தலைகீழா கட்டி அந்த அம்மா தொங்குறா. இங்க இந்த ஆசனங்களிலே சிரசாசனம்னு ஒண்ணு இருக்கு. தலையை கீழே வச்சு உடம்ப மேல தூக்குறது. ஒரு 1/4 மணி நேரம் 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு மேல பண்ணீங்கன்னா கண்ணெல்லாம் சிகப்பா போயிடும். ஏன்னா இந்த உடம்புல இருக்கிற ரத்தம் முழுக்க தலையில இறங்கி அது கண்ணுல வெளிப்பட்டு காட்டிடும். நம்ம தலைகீழாவே தொங்குறா. அந்த உரிய நேரம் வந்த உடனேயே அந்த கட்டை அவுத்து விட்டாங்க. அந்த குழந்தை பிறந்தது. அம்மா தலைகீழா தொங்க, குழந்தையும் தலைகீழா தொங்கி, வயிற்றுல இருந்த குழந்தைக்கு கண்ணெல்லாம் சிக்கச்சவேர்னு ஆயிடுச்சு. இந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய கொண்டு வந்து அந்த தோழி பெண் இப்படி காட்டினா. அவ அந்த வேதனையில அந்த குழந்தைய அப்படி பார்த்துட்டு செங்கண்ணன் பிறந்தானான்னு கேட்டாராம்மா. கண்ணு சவப்பா இருந்துதான் அந்த பிள்ளைக்கு. அதனால செங்கண்ணன் பிறந்தானான்னு கேட்டாரா, உயிர் விட்டுட்டா. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பெண் தன் உயிரை கொடுத்து ஒரு நாட்டுக்கு நல்ல மன்னனை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு காலத்துல யோசிச்சிருந்தா ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு வலிமை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு வலிமை நிறைந்தவள் அந்த பெண். அப்படி வந்தவர் தான் கோச்சங்க சோழ சக்கரவர்த்தி. 73 கோயில் கட்டினாருங்க. இவ்வளவு புண்ணியம் பண்ணி அம்மா பெத்தா. அவர் சாதாரணமானவரா இருப்பார். 70 சிவன் கோயில் கட்டினார், 3 பெருமாள் கோயில் கட்டினார், மாடக்கோயில்னு ஒரு அமைப்பு. நீங்க இந்த சிக்கல், இந்த மயிலாடுதுறை பக்கம் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா மாடக்கோயில் அப்படிங்கிற அமைப்பை அவர் தான் கட்டினார். அந்த அழகான கோச்சங்க சோழ சக்கரவர்த்தியோடு தொடர்புடையது இந்த கோயில். அந்த கோவில்ல இருக்கிற அம்பாள் ஒரு காலத்துல உக்கிரமா இருந்தாளாம். அகிலாண்டேஸ்வரி தாயார் உக்கிரமா இருந்த அந்த அம்பிகையினுடைய உக்கிரத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆதிசங்கரர் ஒவ்வொரு தலமாக வந்து அம்பிகையினுடைய உக்கிரத்தை தனித்து கொண்டே வருகிறார். எல்லா இடங்களிலேயும் ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டே வர்றார். இந்த கோயிலுக்கும் வந்தார். ரொம்ப காலமா காத்திருக்கிறார். ஏன்னா அம்பாளுக்கு கீழே பிரதிஷ்டை பண்ணணும்னா தண்ணி இருக்க கூடாது. இது நதிக்கரை ஓரத்துல இருந்த கோயில். இப்ப காவிரி எங்கேயோ போயிடுச்சு. நீங்க இப்ப கோயிலுக்கும் காவிரிக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போ கோயிலுக்கு ஒட்டியே காவிரி இருந்தது. தண்ணி ஓடிக்கிட்டே இருக்க. தண்ணி வத்துனா தானே கீழே ஏதாவது பிரதிஷ்டை பண்ண முடியும். அவர் ரொம்ப நாள் காத்திருந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. அம்பாள்கிட்டே கேட்டார். அம்பாளே உத்தரவா சொன்னா, அந்த ஸ்ரீ சக்கரத்தை எனக்கு காதுல தாடங்கமாக ஆக்கி போட்டுரு அப்படின்னார். அப்படி எந்த அம்பாள்கிட்ட நீங்க பார்க்கவே முடியாது. அகிலாண்டேஸ்வரிட்ட தான் பார்க்கலாம். ஸ்ரீ சக்கரத்தை தாடகங்களாக மாற்றி அம்பிகையினுடைய 2 செவியிலையுமே அவர் போட்டிருப்பார். அம்பாளினுடைய உக்கிரம் அப்படியே தணிந்து அழகா சாந்த ஸ்வரூபிணியாக. நான் ஏன் உங்களை அகிலாண்டேஸ்வரி பார்த்திருக்கிறீங்களான்னு கேட்டேன் அப்படின்னா, தர நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பயந்துருவீங்க. நேரா போகும்போது சன்னதி திறந்திருந்தா பரவாயில்ல. சன்னதி ஏதாவது அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்றாங்கன்னு திரை போட்டிருந்து திடீர்னு திரை திறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அம்பாளை பார்த்து அப்படியே அசந்துருவீங்க. ஏன்னா அம்பாள் ஒரு 7 அடிக்கு மேல உயரம், ஜெய்ஜாண்டிகா இருப்பா. அவ்வளவு உயரமா நம்ம அம்பாளை பாக்குறது ரொம்ப அபூர்வம். அம்பாள்னா ஒரு 4 அடி 3 அடி அந்த மாதிரி இப்படி சின்ன சின்னதா பார்த்து பழகி இருக்கிற நம்மளுக்கு அகிலாண்டேஸ்வரியை பாத்தீங்கன்னா ஒரு 7 அடிக்கு மேல உயரம். அவளுடைய கிரீடமே அவ்வளவு பெருசு இருக்கும். அழகா 2 தாடங்க. அப்படி தூரத்துல இருந்து அவளை பார்த்த உடனே முகமெல்லாம் அப்படி பளிச்சுன்னு நம்ம மனசுல பதிஞ்சிரும். அவ்வளவு ஒரு பேரழகா, அப்படி ஒரு ஆனந்தம். அந்த அம்பாளை பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணும். அதனாலதான் அவளுக்கு பேர் என்னன்னு வச்சாங்க, அகிலத்திற்கு நாயகியாம். வீட்டுக்கு நாயகியா இருக்கிற நம்மளே எவ்வளவு நல்லா இருக்கிறோம். அப்ப அகிலத்துக்கே நாயகியா இருக்கிற அந்த அம்மா எப்படி இருப்பா யோசிச்சு பாருங்க. அகிலாண்டேஸ்வரி பரம கருணையானவள், அற்புதமான நலன்களை வழங்கக்கூடியவள். எந்த அம்பிகையா இருந்தாலுமே நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், பேர் வேணா வேறையா இருக்கலாம், ஆனால் அவள் காட்டுகிற கருணை என்னவோ ஒண்ணுதான். இப்ப இங்க இருக்கிற அம்பாளுக்கு ஒரு பேர்,
அடுத்த தெருவுல ஒரு அம்பாள் கோயில் இருக்கும், அந்த அம்பாளுக்கு ஒரு பேர். அடுத்த ஊர்ல ஒரு அம்பாள் இருக்கும், அந்த அம்பாளுக்கு ஒரு பேர். அம்பாள் ஒருத்தி தான், சக்தி ஒண்ணுதான். அந்த சக்திக்கு பல பெயர்கள், பல நாமங்கள், பல்வேறு வகையான ரூப நிலைகள் உண்டு. இப்ப நமக்கே எத்தனை ரூபம் இருக்கு? நமக்கா அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, நாங்க ஒரே ஒரு ஆள் தானே. என்ன இப்ப பாக்குறதுக்கு எல்லாம் ஒரு ஆளா தான் தெரியும். காலையில வீட்டுல 7 மணிக்கு ஒரு வீட்டையும் போய் பார்த்தாதான் தெரியும். அஷ்ட தச புஜ காளி தோத்து போயிருவான். பாத்தீங்கன்னா ஒரு அம்மாவும் ஒரு பத்ரகாளி மாதிரி தான் இருப்பா. இந்த கையில விளக்கமாறு, இந்த கையில தோசைக்கரண்டி, இங்க ரிப்பனு, அங்க ஒரு யூனிஃபார்ம் சட்டை. அப்பதான் பையன் வந்து கேட்பான், ஏமா ஏன் சட்டை அயன் பண்ணியா? எருமாடு, நேத்தே அயன் பண்ணி பீரோல வச்சிருக்கேன்னு சொன்னல, குளிக்க போகும்போது எடுத்துட்டு போன்னு சொன்னல, அதெல்லாம் காது கேட்காது, எல்லாம் போனை நோண்டிக்கிட்டே உட்காந்துருங்க. இப்ப வந்து எல்லாம் என் உயிரை வாங்குங்க. அப்பதான் பொண்ணு சொல்லும், ஏமாமா என் டைரியில சைன் போட்டியாட்டின, பிசாசு நேத்தே போட்டேன்னு சொன்னல, பெண்ணா வந்து கேக்குறாட்டினார். வீட்டுக்காரர் அப்பதான் சொல்லுவார், எனக்கு இன்னைக்கு லஞ்ச் தருவியா இல்ல நான் வெளியில சாப்பிடுவா? ஏன் பொழுதேனிக்கு வெளியில சாப்பிடுங்களேன், உங்களை யாரு வேண்டான்னா? அப்புறம் அங்க வலிக்குது இங்க அம்மா தாய் தயவு செஞ்சு போய். அப்பதான் வேலைக்காரி கேட்பா, ஏக்கா இந்த வெங்காயத்தை நீளமா வெட்டவா குறுக்க வெட்டவானா? உனக்கு 10 வருஷம் சொன்னாலும் புத்தி வராது, எப்படியோ வெட்டி தொலை. காலையில எல்லாம் என் உயிரை தான் வாங்குவீங்க. 9 மணிக்கு எல்லா பிசாசையும் வீட்டை விட்டு துரத்திட்டு அப்படியே போய் நிம்மதியா ஒரு ஃபேனையோ ஏசியோ போட்டு ஒரு காஃபியோ டீயோ எடுத்துட்டு போய் உட்காருவா பாருங்க. ஏதோ மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ண மகிஷாசுர மர்தினி மாதிரி. அப்பா, எல்லா பிசாசும் காலையில நம்மள உயிரை தான் வாங்குதுங்க. அதோட அப்படியே அடுத்த அவதாரம் மகாலட்சுமிக்கு போயிடுவாங்க. நேரா போய் இதை வாங்க அதை வாங்க, அது வேணும் இது வேணும், காய்கறி வாங்குறேன் பழம் வாங்குறேன்னு எல்லாம் வாங்கி போய் வாங்கலைன்னா கூட ஆன்லைன்ல எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி மகாலட்சுமி வேலை எல்லாம் செய்ய வேண்டியது. சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா கையில் இல்லாத வீணை சரஸ்வதி மாதிரி உட்காந்துக்குவா. இந்த புள்ள வந்தோடனே எட்ரா புக் எட்ரா இங்கிலீஷ் எழுதுறமா, எல்லா நம்பர் எல்லாம் போர்டுல பார்த்துமா, கண்ணெல்லாம் நம்பரா தெரியுதுமா. ஒரு மணி நேரம் விடுமா, நான் போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்து அப்புறம். அதெல்லாம் கிடையாது, மா வந்து உட்காரு, ஒழுங்கா மரியாதையா புக் எடு படி. அன்னைக்கு கேட்டேன் கேள்வி என்ன கேட்டா பதில் சொல்ல தெரியல, ஒண்ணும் தெரியல, உட்கார் படி. இல்ல சரஸ்வதி ஆயிடுவா. ஒரு 2 புள்ள பெத்து ஒரு குடும்பத்தை வளர்க்கிற நம்மளுக்கே ஒரு நாளைக்கு இத்தனை அவதாரம் தேவைப்பட்டா ஜெகன்மாதாவுக்கு எத்தனை அவதாரம் தேவைப்படும்? அவளுக்கு எத்தனை பேர் வச்சுக்கலாம், எத்தனை ஊர் வச்சுக்கலாம், என்ன வேணா வச்சுக்கலாம். அகிலாண்டேஸ்வரின்னு அதனாலதான் அவளுக்கு பேரு. அகிலம் முழுதுக்கும் அரசியானவள். ஆனால் அவள் காட்டுகிற கருணையின் திறன் என்னவோ ஒன்றுதான். அந்த கோயில்ல ஒரு மடப்பள்ளி இருந்தது. மடப்பள்ளினா நம்ம வீட்டுல சமையலறைன்னு சொல்றோம்ல, அது வந்து கோயில்ல இருந்தா அதுக்கு பேர் மடப்பள்ளி. இப்ப நான் வீட்டுல இருந்தா மங்கையர்க்கரசி, மேடைக்கு வந்துட்டேன்னா பிரசங்கியார், குளத்துல இருந்தா நீர், அதுவே வியாபாரி கைக்கு போச்சுன்னா மோர். ரெண்டும் ஒன்னாத்தான் இருக்கும். பொருள் இடம் விட்டு இடம் மாறினா அதுக்கு பேரும் மாறிடும். இப்ப நம்ம வீட்டுல சாப்பிட்டா சாதம், கோயில்ல சாப்பிட்டா கொஞ்சம் தான் கொடுப்பாங்க, அது விசேஷமானதான். அதனாலதான் அதுக்கு பிரசாதம். பிராணா விசேஷமான சாதம். வீட்டுல குண்டான் சாப்பிடலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. கோயில்ல வந்து எனக்கு குண்டான் கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது, அது விசேஷமானது. அதனால விசேஷமான சாதம் பிரசாதம். பிரசாதம் நீங்க இந்த வீட்டுல கூட்டி தள்ளுறதுக்கு ஒண்ணு வச்சிருப்போம்ல, அதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? விளக்குமாறு, தொடப்பம், சீமாறு, விளக்குமாறு, தொடப்பக்கட்டை. ஒரு ஊருக்கும் ஒரு பேர் வச்சிருப்போம். அதுக்கு கோயில்ல என்ன பேர்னு தெரியுமா? நல்ல தமிழ் பேர், ஆனா நிறைய பேருக்கு மறந்து போன ஒரு பேர். கோயில்ல நீங்க போய் இந்த விளக்கமாறு எடுத்து கூட்டுன்னு சொல்லக்கூடாது, இந்த சீமாறு எடுத்து பெருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்ப கோயில்ல என்னங்க சொல்லணும்னு, கோயில்ல திரு அலகு பரிமாறுதல் அப்படின்னு அதுக்கு பேர். இந்த நல்ல தமிழ் வார்த்தையை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இனிமே யாராவது வேண்டாதவன் வீட்டுக்கு வந்தானா நம்ம அவனுக்கு தெரியாமலே சொல்லலாம், இந்த ஆளுக்கு 2 திரு அலகு பரிமாறி அனுப்புனாதான் சரியா இருக்கும் போல இருக்கு. அவரு என்ன நினைச்சுக்குவாரு, ஓஹோ அது ஏதோ போந்தூர் ஸ்பெஷல் போல இருக்குது, லட்டு முறுக்கு மாதிரி ஏதாவது நம்ம கொண்டு வருவா போல இருக்குதுன்னா கையில தூக்கிட்டு வந்தா பார்க்க நல்லா இருக்கும்ல. நமக்கு தமிழ் வார்த்தையே நிறைய மறந்து போச்சு. திரு அலகு பரிமாறுதல், திரு அலகு, அந்த குச்சி குச்சியா அதுல வச்சிருக்கிறாங்களா, அது வந்து அது இந்த குச்சிக்கு கோயில்ல அது பணி செய்யறதுனால அதுக்கு திருங்கிற அடைமொழி சேர்க்கப்பட்டு இருக்கு. அது பாருங்க எவ்வளோ, கோயில்ல இருக்கிற தொடப்பத்துக்கு கூட திருன்ற அடைமொழி சேர்த்திருக்கிறாங்க பெரியவங்க. திரு அலகு
பரிமாறுதல் அப்படின்னா கூட்டி தள்ளுறதுன்னு அர்த்தம். கோயிலுக்கு போனாலே பேர் மாறி போயிடும். சுவாமி எப்ப எழுந்தருளுவார்னு கேட்கணும். கோயில்ல சுவாமி எப்ப திருவீதி உலா வருவார் அப்படின்னு கேட்கணும். சில பேர் கோயிலுக்கு போய் ரொம்ப தெளிவா கேட்பான், சாமி எப்ப தூக்க போறீங்க, என்ன எங்க தூக்குறது எடுக்கிறது இதெல்லாம் வேற இடத்துல. கோயில்ல பேசுறதுக்கு சில வார்த்தைகள் இருக்கு, அதுதான் கோயிலுக்கு அப்படின்னு பயன்படுத்தணும். அது மாதிரி கோயிலினுடைய மடப்பள்ளி, அங்க பிரசாதம் பண்றவர் ஒருத்தர். அவருக்கு என்ன தெரியும்னா பிரசாதம் பண்ண தெரியும், அப்புறம் வெத்தலை பாக்கு போட தெரியும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப நல்லா தெரிஞ்சது தூங்க தெரியும். வேற ஒண்ணும் தெரியாது. நல்லா தூங்குவார். 3 வேளை பிரசாதம் பண்ணி வைப்பார், நல்ல வெத்தலை பாக்கு போடுவார், நல்லா படுத்து தூங்குவார். சௌகரியமா இருந்தார். ஒரு கவலை இல்லை அவருக்கு. ஆனா ஒண்ணுமே இல்லை இப்படி வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு மனுஷன். அவர் ஒரு நாள் என்ன பண்ணாரு, வெத்தலை பாக்கு போடலாமேன்னு இந்த பொட்டியை திறந்தார். வெத்தலையும் இல்லை, பாக்கும் இல்லை. கடையில போய் வாங்கிட்டு வரணும். யாராவது இப்படி போவாங்களா வாங்கலாமான்னு பார்த்தாரு. நம்ம ஊர் பக்கம்லாம் இங்கெல்லாம் வெத்தலை பாக்கு போடுறது ரொம்ப குறைச்சு. நீங்க எங்க சோழ நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும், வெத்தலை பாக்கு போடுறது ரொம்ப ஜாஸ்தி. ஆம்பளை பொம்பளை எல்லாம் வெத்தலை பையோடே சுத்துவாங்க. எங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து சோழ நாடு, மயிலாடுதுறை பக்கத்துல. நீங்க தஞ்சாவூருக்கு இந்த பக்கம் திரும்பிட்டீங்கனாலே வெத்தலை பொட்டி இல்லாத ஆளே பார்க்க முடியாது. எங்க பாட்டி ஒரு வெத்தலை பெட்டி வச்சிருப்பாங்க. குடும்பத்துல ஒண்ணு வச்சுக்கிட்டா பத்தாதா, ஆளுக்கு ஒண்ணு வச்சிருப்பாங்க. தாத்தா ஒண்ணு வச்சிருப்பார், சின்ன தாத்தா ஒண்ணு வச்சிருப்பார், சின்ன பாட்டி ஒண்ணு வச்சிருக்கோம். எல்லாம் ஒரு ஒரு வெத்தலை பெட்டி. சின்ன பிள்ளைகள் எல்லாம் எங்களுக்கு என்ன தெரியுமா வேலை, இந்த வெத்தலை பெட்டியை திறந்து அதுக்குள்ள குல்கந்து இருக்கும், அதை தெரியாம எடுத்து சாப்பிட்டுரும். அவங்க அதுல நிறைச்சு வச்சிருப்பாங்க. வெத்தலை பெட்டினா நீங்க சும்மா சாதாரணமா ஏதோ இந்த டப்பா மாதிரி இருக்கும்லாம் நினைக்காதீங்க. அஞ்சரை பெட்டியை விட பெருசா இருக்கும். அதை வெள்ளியில செஞ்சு வச்சிருப்பாங்க. அதை தூக்கவே முடியாது, யாரும் தூக்கிக்கலாம் ஓடிட முடியாது. அங்கெல்லாம் சின்ன பிள்ளை வேறையா. அதை திறந்து பாத்தீங்கன்னா அரை அறையா இருக்கும். அதுல எல்லாம் இருக்கும். ஒரு பாக்கு வெட்டியே உள்ள வச்சிருப்பாங்க. இந்த கும்பகோண வெத்தலைன்னு வெத்தலையே இவ்வளவு பெருசு இருக்கும். அவ்வளோ பெரிய வெத்தலை. அந்த வெத்தலை போடுறதே அது ஒரு நுணுக்கமான வேலை. இப்பெல்லாம் வெத்தலை பாக்கு மடிக்கிறதே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. வெத்தலையோட நுனியை கிள்ளிட்டு காம்பையும் கிள்ளிட்டு வெத்தலையை சுத்தமா தண்ணி இல்லாம தொடச்சிட்டு கொஞ்சமா வாசனை சுண்ணாம்பு, நிறைய வைக்க கூடாது, கொஞ்சோண்டு வாசனை சுண்ணாம்பு வச்சுட்டு ஜாதிக்காய், ஏலக்காய், மாசிக்காய், கடுக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் கடையில கேள்விப்பட்டிருக்கிறோமா? இது என்ன ஜாதிக்காய் மாசிக்காய், ஏதோ மருந்து கடையில சொல்ற மாதிரி. இப்பெல்லாம் மருந்து கடையில போனீங்கன்னா கிடைக்கும். இது எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க. பாக்கு வெட்டின்னு வச்சிருக்கோம். அந்த பாக்கு வெட்டியில அதை வெட்டணும். அப்படியே ஒரு ஜாதிக்காயெல்லாம் வச்சிங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்தா காலையில மனுஷன் எந்திரிக்கவே முடியாது. எல்லாம் வெட்டி வெட்டி இந்த ஏலக்காயில பாதி அளவு எல்லாம் வைப்பாங்க. எல்லாம் வச்சுட்டு தேங்காய் பூ இருக்கு இல்லையா, அந்த தேங்காய் பூ வச்சிருப்பாங்க. சீவல் வச்சிருப்பாங்க. பார்க்க சீவி சீவல் இருக்கும். அந்த சீவல், அதுக்கப்புறமா இந்த குல்கந்து இதெல்லாம் வச்சு அதை நல்லா சுருட்டி, கிராம்பு இருக்குல்ல, ஒரு கிராம்பை குத்தி சாப்பிட கொடுப்பாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா வெத்தலை பாக்கு போட்டா கோழி முட்டும்பாங்க. சில ஆடுதான் பாட்டி முட்டும், கோழி எங்க வெத்தலை பாக்கெல்லாம் போட்டா கோழி முட்டும். சும்மா அதெல்லாம் கிடையாது. அது சின்ன பிள்ளைங்க போடக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் போல இருக்கு. அதனால தர மாட்டாங்க. அந்த வெத்தலை பாக்குலயே ஒரு ரகசியம் இருக்கு தெரியுமா? அன்றாடம் ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். சில கடமைகள் இருக்கு. ஒருத்தர் பிள்ளைன்னா ஒரு கடமை, ஒரு குடும்பம்னா ஒரு கடமை. ஒரு குடும்பத்துல இரவானா அந்த அம்மா சமையல் பண்ணிட்டு சாப்பாடு எப்படி கொடுக்கணும்னு ஒரு கடமை இருக்கு. முதல்ல வயசான பெரியவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு யாராவது விருந்தினர் வந்திருந்தா சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கப்புறமா கணவனுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறமா மனைவி சாப்பிடணும். இப்படிதான் சாப்பிடணும். இது எப்படி மாறி போச்சு? இப்படி மாறி போச்சு. முதல்ல அந்த அம்மா சாப்பிட்டுறா, அப்புறம் புருஷனுக்கு கொடுத்துருவா, அப்புறம் பிள்ளைக்கு கொடுப்பா. விருந்தாடி வந்தா பாத்துக்கலாம், இல்லைன்னா மிச்சம் மீதி இருந்தா இந்த கிழங்கட்டைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. முதல்ல வீட்டுல வயசான பெரியவங்க இருந்தா அவங்களுக்கு தான் சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும். அதான் நான் முதல்ல சொன்னேனே, எல்லாம் தலைகீழா மாறி போச்சு. அப்படி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு கடைசியில தான் மனைவி சாப்பிடணும். மனைவி சாப்பிட்டுட்டு கணவனாருக்கு பாத சேவை செய்துட்டு கணவனாருக்கு தாம்பூலம் அடிச்சு கொடுக்கணும். இந்த நடுவில் எதுவும் ஒன்று புரிஞ்ச மாதிரி இருந்தது.
அப்புறம் ஏதோ இடியாப்ப சேவை மாதிரி என்னமோ ஒன்று பாத சேவை, நீங்களே அது சாப்பாட்டுக்கு முன்னா சாப்பாட்டுக்கு பின்னு கொடுக்க வேண்டிய பொருளாட்டு. இன்னும் கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை. கணவனுக்கு கால் அமைக்கி தூங்க வைக்கணும். எத்தனை பேர் வீட்டில் அதெல்லாம் நடக்குதோ தெரியல. மனைவி அமைவதெல்லாம் அதாவது தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். வேற என்ன பண்றது? ஏன் எங்களுக்கு கால் வலிக்குதுன்னா அவங்க அமுக்க வேண்டும், மாத்தி மாத்தி அமைக்க வேண்டியதா? இதுக்கு என்ன ஆள் வச்சா கால் அமைக்க முடியும்? ஒருவருக்கு ஒருவர் அந்யோன்யமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கறதுல மனைவிக்கு ஒரு கடமையாவே இதை சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் ஆண்கள் நடந்துதான் போவாங்க. வியாபாரம், விவசாயம் எதுவா இருந்தாலும் நடக்கணும். இப்ப மாதிரி எல்லாம் கிடையாது. இப்பெல்லாம் அடுத்த தெருவுல இருக்கிற கடைக்கு போறதுக்கே 2 வீலர் தான், அதுக்கே காரு தான். யாரும் நடக்கிறதே இல்லை. இப்ப நடக்கிறதுங்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனா நடங்கன்னு சொன்னா நடப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்பெல்லாம் நடந்து 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 என்ன ஆகும்? கால் வலி வந்துடும். அடுத்த நாள் நடக்கணும்னா காலுக்கு ஒரு சின்ன மசாஜ், அது கொஞ்சம் பிடிச்சி விட்டா கால் நல்ல சௌகரியமா இருக்கும். இப்பதான் எங்க வீட்டுக்காரெல்லாம் நடக்கிறதே இல்லைங்க. இப்ப எதுக்குங்க நாங்க கால் அமுக்கணும்னா அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அதான் நான் சொன்னேன் பாருங்க, கணவனிடம் சொல்ல முடியாத பல விஷயங்களை மனைவி கணவனோட கால் கிட்ட சொல்வாளாம். நீ பகல் முழுக்க எங்க வேணா போ, எங்க வேணா சுத்து, ஆனா ராத்திரி ஆனா இந்த கை இருக்கிற இடம் தேடி வந்துரு, வேற எந்த கைக்கும் போயிடாது. தினோ இந்த கைக்கே வந்தீனா உனக்கு என்றைக்கும் நன்றி உள்ளவளாய் நான் சேவகம் செய்வேன் அப்படின்னு சொல்றதுக்காக பாத சேவை செஞ்சாங்களாம். அநேகமாக இன்றிலிருந்து மறுபடியும் வீடுகளில் பாத சேவை துவங்கப்படும் என்று நம்பப்படுகிறது. நாங்க என்ன உறுதிமொழியா கொடுக்க முடியும்? நம்பிக்கலாம், இஷ்டம் இருந்தா பண்ணலாம். மகாலட்சுமியே காலை பிடிக்கிறார். நீங்க அதுல இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், கால் பிடிக்கிறதுனாலதான் அவன் மகாலட்சுமியாவே இருக்கிறான். பாத சேவை செய்யறது அந்த அம்மாவுக்கு வேலை. பெருமாள் எங்க காலை நீட்டி இருந்தாலும் யோசிக்கவே வேணாம், கால் யார் மடியில இருக்கும்? தாயார் மடியில தான் இருக்கும். மகாலட்சுமி பாத சேவை பண்ணுவோம், அவளுக்கு வேலையே அதுதான். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கணவன் மனைவி என்ற உறவை கூட ஒரு தெய்வீக தன்மையோடு எவ்வளவு அழகா சொன்னாங்க. இப்ப மத்த பெண்களுக்கே இந்த நியதினா அம்பாளுக்கு இருக்காதா? அம்பாள் ரொம்ப தாம்பூல பிரியா. நீங்க நவராத்திரி காலத்துல அம்பாளுக்கு 9 நாளும் 9 வகையான தாம்பூலம் நிவேதனம் பண்ணுவாங்க. அதே மாதிரி அம்பாளுக்கு ரொம்ப பிரியமான ஹோமங்கள் செய்கிற போது அதுல அம்பாளுக்கு தாம்பூலம் நிவேதனம் செய்யணும். அவளுக்கு ரொம்ப தாம்பூல இஷ்டம், தாம்பூல பிரியதாரிணி அப்படின்னே அவளுக்கு ஒரு பேர் உண்டு. அப்படி அம்பாள் என்ன பண்றா, அன்னைக்கு தாம்பூலம் தரித்து கொண்டு அப்படியே இந்த கோயில்ல அப்படியே வலமா வர்றாங்க. எல்லாம் இப்ப நம்ம கோயில்ல பூஜை எல்லாம் முடிச்சு கதவு போட்டுட்டு போயிடுறோம். அதுக்கப்புறம் தேவர்கள் வந்து அந்த தெய்வத்தை பூஜிப்பாங்களாம். அதுக்கப்புறம் அந்த தெய்வம் அந்த நகரத்தை காக்க வலம் வருமா. இது ஒரு வழக்கம். அதனாலதான் கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, காளியம்மன் கோயில், ஐயனார் கோயில், இந்த மாதிரி கோயில் எல்லாம் பொழுது போன பிறகு போக கூடாது. ஏன்னா அந்த தெய்வம் உலா வரும்போது நம்ம எதிர்த்து கொண்டு பார்க்க முடியாது. அப்படி அகிலாண்டேஸ்வரி தாயார் அன்னைக்குன்னு பார்த்து இந்த மடப்பள்ளி பக்கமா இப்படி வந்தார். இந்த சமயக்காரர் தான் வெத்தலையும் கிடைக்கல, பாக்கும் கிடைக்கல, தூண்ல சாஞ்சவர் அப்படியே தூங்குறார், நல்லா தூங்குறாரு, ஆன்னு தூங்குறார். கோயில்ல யாருமே இல்லை, எல்லாம் பூட்டிட்டு போயிட்டாங்க. அதாவது சின்ன கோயிலா, உள்ள யாராவது இருக்காங்களான்னு பார்க்கறதுக்கு அவ்வளோ பெரிய கோயில், எல்லாம் பூட்டிட்டு போயாச்சு. இவர் மட்டும் நல்லா அப்படி சாஞ்சா ஆன்னு தூங்குறாரா. இந்த அம்மா பார்த்துட்டா. அம்மா பார்த்துட்டு சும்மா போவாளா, அவங்க இருந்து நேரா வந்து பக்கத்துல தூங்குறவன் இப்படி தட்டி எழுப்புறா. தம்பி எந்திரின்னு. அவனுக்கு பாவம் எழுப்புறது அகிலாண்டேஸ்வரியா பக்கத்து விட்டு அகிலாண்டமான்னு என்ன தெரியும், அப்படி ஒரு தூக்கம், நல்லா தூங்குற. இந்த அம்மா எழுப்பி எழுப்பி பார்த்தா அவன் எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. இந்த அம்மா என்ன பண்ணா, கண்ணே என்ன வேணும்னு கேட்டா. ஜெகன்மாதா வந்து என்ன வேணும்னு கேட்டா என்னெல்லாம் கேட்கலாம். இப்ப அம்பாள் வந்து உங்க முன்னாடி நின்று என்ன வேணும்னு கேட்டா என்ன கேட்பீங்க? இது வரைக்கும் யோசிக்கல. அப்படியெல்லாம் என்ன அவ சும்மா வந்துருவாளா, அவ்வளவு வேலை வெட்டி இல்லாமலாம் இருக்கிறா? அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு நாள் உண்மையிலே அவளுக்கு வேற ஆளே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல பொழுது போகல, ஏதோ இல்ல சும்மா நம்மள சோதிச்சு பார்க்கணும்னு நினைச்சிட்டு கடவுள் திடீர்னு முன்னாடி வந்துட்டு என்ன வேணும்னு கேட்டா என்ன கேட்கறது? இப்ப யோசிச்சு வச்சுக்கணும்ல, என்ன கேட்கலாம்? நீங்களே வேணா ஒரு ஐடியா கொடுங்கம்மா, என்ன கேட்கலாம்? திடீர்னு கடவுள் வந்துட்டாருன்னா எனக்கும் ஒன்றும் கேட்க தெரியாது.
எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்போம். திடீர்னு கடவுள் வந்து முன்னாடி நின்னுட்டா என்ன கேட்கறது தெரியாது. அப்ப அருளாளர்களும் அதே தான் சொன்னாங்க. என்ன கேட்கறது, ஐயோ தெரியலையே, என்ன கேட்கலாம், என்ன வேணா கேட்கலாம், அதை கொடு இதை கொடு, அது வேணும் இது வேணும், அதெல்லாம் வேணாம், சந்தோஷமா வை, நிம்மதியா வை கேட்கல அப்படின்னு கேட்கலாமா? கேட்கலாம் தான், ஆனா பிறந்துட்டாலே துன்பம் வந்துடுமே. அப்ப அருளாளர்கள் ரொம்ப யோசிச்சு ஒண்ணு கேட்டாங்க. ஒருவேளை கடவுள் முன்னாடி வந்துட்டா கடவுள்கிட்ட நீ கேட்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், பிறவாமை என்கின்ற பெரும் வரத்தை கொடு. நானே காப்பி அடிச்சுதான் வச்சிருக்கேன், நீங்களும் காப்பி அடிச்சு வச்சுக்கோங்க. எல்லாரும் கேட்டது ஒண்ணுதான், யாருமே மாத்தி கேட்டதே இல்லை. எல்லாரும் கேட்டாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் பிறவி குடுன்னு கேட்டார். ஏன் தெரியுமா? உன்னை இப்படி அழகா பார்த்தா எனக்கு உன்னை விட்டு போகணும்ன்ற மனசே வரல, உன்னை பார்த்துட்டே இருக்கணும்னு தான் தோணுது, அதனால எத்தனை ஜென்மா வேணா கொடுனார். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பணித்த சடையும் பவழம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவனே இம்மாநிலத்தே. அவர் ஒருத்தர் தான் சொன்னார், பிறவி கொடுத்துட்டே இருப்பா. ஏன்னா நான் உன்னை இப்படி பார்த்துட்டே இருப்ப, நீ அந்தாண்ட போயிட்டீங்கன்னா பிறவி வேணாம், நீ முன்னாடியே நிக்கிறீன்னா எனக்கு பிறவி கொடு, நான் உன்னை இவ்வளவு அழகா பார்த்ததே இல்லையே, உன்னை பார்த்துட்டே இருக்கலாமே. அப்போ சுவாமி கிட்ட எல்லாரும் கேட்டது பிறவாமை. ஏதோ அம்மா வந்து என்ன வேணும்னு கேட்டா ஏதோ ஒண்ணு வாய்க்கு வந்ததை கேட்பானா? இவருக்கு இருந்த தூக்கத்துல, இவர் தூங்கும் போது என்ன யோசிச்சு தூங்கினாரு? அவர் மறந்தாலும் நீங்க மறக்க மாட்டீங்க போல இருக்கு. வெத்தலை பாக்க கூடுன்னு கேட்டார். அப்ப நம்ம எப்படி நிக்கிறா? தாம்பூல தாரணியா நிக்கிறா. இப்ப இந்த குழந்தைங்க வந்து நம்ம சாப்பிடும் போது ஆன்னு வாயை திறப்போம், அதுக்கு தனியா சோத்தை போட்டு வச்சா சாப்பிடாது. நம்ம சாப்பிடும் போதே இந்த உனக்கு போட்டு போய் சாப்பிடுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம சாப்பிட்றதுல 2 வாய் எடுத்து குழந்தை கொடுப்போம். அவன் அம்மா, இது குழந்தை. எனக்கு வெத்தலை பாக்கு கொடுக்கணும்னா இந்த அம்மா என்ன பண்ணா, தம் வாயில இருக்கிற எச்சல் தாம்பூலத்தை எடுத்து அவர் வாயில வச்சார். அது சாதாரண எச்சிலா? யாருக்கு கிடைக்கும் அந்த எச்சில்? ஜெகன் மாதா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி தன் வாயில இருந்த எச்சில் தாம்பூலத்தை எடுத்து குழந்தைக்கு அப்படி வாயில வச்ச உடனே சாதாரணமான மடப்பள்ளி சமையல்காரனாக இருந்தவர் கவி காளமேக புலவராக மாறினார். அம்பாள் மேல அத்தனை பதிகம்